வணக்கம் நண்பர்களே. சாலை போடாமலே போட்டதாக கொள்ளை, வசமாக சிக்கிய ஏவா வேலு, தட்டி தூக்கிய விஜய். கடந்த 2022ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் கரூர் மாவட்டத்தில் சாலை அமைக்காமலே ஒப்பந்ததாரருக்கு பல கோடி ரூபாய் வழங்கப்பட்டதா அறப்போர் இயக்கம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் வேலு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உட்பட 11 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் கரூர் மாவட்டத்தில் சாலை அமைக்கப்படாமலேயே ரூபாய் 7 கோடி மதிப்பிலான ஒப்பந்த பணிக்கு டெண்டர் சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி முன்பணமாக ரூபாய் 3.23 கோடி ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு கரூர் பகுதியில் மொத்தம் 4 சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா கணக்கு காட்டி ரூபாய் 4.19 கோடி வழங்கப்பட்டிருக்கு. இந்த முறைகேட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் புகார் அளிக்கவே சத்யபாமா, ஆர். கண்ணன், பூபாலன் கிங் மற்றும் கே. பெரியசாமி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாங்க. இதையடுத்து இந்த முறைகேடு தொடர்பாக மற்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்குள் இரவோடு இரவாக அந்த பகுதியில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாத வகையில் இந்த பணிகள் நடைபெற்றதா கரூர் போலீஸ் தரப்புல காரணம் சொல்லப்பட்டது. இது மட்டுமில்லாமல் ஈரோட்டிலும் இதேபோன்று சாலைகள் அமைக்கப்படாமலேயே ரூபாய் 1.5 கோடி மதிப்பிலான ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சாலை பணிகள் முழுமையாக மேற்கொள்ளப்படாமலே 25 கோடி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு என்று அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கு. இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் பல இடங்களில் சாலைகளை முழுமையாக போடாமலேயே போட்டதா கணக்கு காட்டி பல கோடி ரூபாய் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதும், தரமற்ற சாலைகள் அமைப்பது ஒருபுறம் இருந்தாலும் வெறும் காகிதத்தில் மட்டும் சாலைகள் அமைத்துவிட்டு நிதி முழுவதையும் ஒப்பந்ததாரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்துப்பட்டுவிட்டு கொள்ளை அடிப்பட்டதை தற்போது ஆட்சி வந்திருக்கும் தாவேக அரசு கண்டுபிடித்திருக்கிறது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுமார் 35 பேர் கொண்ட குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டாங்க. சென்னையில் உள்ள அவரது இல்லம் உட்பட மொத்தம் 13 முக்கிய இடங்களில் சோதனை நடைபெற்றது. கரூர் நெடுஞ்சாலை டெண்டர் ஒதுக்கீட்டில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக அறப்போர் இயக்கம் அளித்த அதிகாரப்பூர்வ புகாரின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் 4,19,00,000 ரூபாய் மதிப்பில் 4 சாலைகள் மேம்படுத்துவதற்கான பணிகளை தொடங்காத நிலையிலே ஒப்பந்ததாரருக்கு 3,23,00,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குதாம். அதுவும் முறைகேடாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு தகவல் கிடைச்சிருக்கு. நெடுஞ்சாலைத்துறையில் முன்பு கரூரில் பணியாற்றி தற்போது மதுரை மண்டல உதவி பொறியாளராக இருக்கும் கண்ணன், நெடுஞ்சாலைத்துறையில் கரூர் மாவட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர்கள் மற்றும் பணியிட மாறுதல் பெற்ற உதவி பொறியாளர்கள் 8 பேர், கரூரை சேர்ந்த அரசு ஒப்பந்த நிறுவனமான சங்கரானந்த் இன்ஃப்ரா ஆகிய 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை செய்துள்ள இந்த வழக்கின் அடிப்படையில் யாரும் தப்பிவிடாமல் தட்டி தூக்க சொல்லி முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறதா கோட்டை வட்டாரத்தில் தற்போது செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கு.